பொங்கல் பண்டிகை என்பது வரலாற்று, இலக்கிய, அரசியல் மற்றும் மத ஆதாரங்களின் அடிப்பட மரபு பண்டிகை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அரசு அறிவிப்புகள், பாடநூல்கள், பத்திரிகைகள், சங்க இலக்கியங்கள் மற்றும் வெளிநாட்டு வரலாற்றாசிரியர்கள் அனைவரும் பொங்கலை சூரிய வழிபாட்டோடு தொடர்புபடுத்தியே பதிவு செய்துள்ளனர். வேதாகமத்தில் சொல்லப்படும் அறுவடை பண்டிகை அல்லது முதற்பலன் என்பது யெகோவா தேவனுக்காக ஆலயத்தில் ஆசாரியன் மூலம் அர்ப்பணிக்கப்பட வேண்டிய புனித ஒழுங்கு என உபாகாமம் 26:1-11 வசனங்களிலும் யாத்திராகாமம் 23:16 குறித்தப்பட்டுள்ளது. பொங்கல் பண்டிகையின் போது அறுவடையின் பலன் வீட்டு வாசலில் சடங்குகளுடன் சூரியனுக்கு படைக்கப்படுகிறது. ஆனால் வேதாகமம் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை தொழுவதை வன்மையாக எச்சரிக்கிறது. மேலும் எரேமியா 10:2 புறஜாதிகளின் வழிகளை கட்டுக்கடிகற்றுக் கொள்ளாதிருங்கள் என கட்டளையிடுகிறது. கிறிஸ்தவர்கள் பொங்கல் கொண்டாடியதாக எந்த வேதாகம அல்லது வரலாற்றுச் சான்றும் இல்லை. எனவே பொங்கலை கிறிஸ்தவ பண்டிகை, வேதாகம அறுவடை, முதற்பலன் என்று அழைப்பது வேத சத்தியத்திற்கு முரணானது. கிறிஸ்தவர்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல், கலாச்சாரம் என்ற பெயரில் ஆன்மீக சமரசம் செய்யாமல், கிறிஸ்துவையே மையமாக வைத்து சுவிசேஷத்தை அறிவிப்பதே தேவனுக்கு பிரியமானது. ஏனெனில் உண்மையான அறுவடை என்பது பண்டிகைகளால் அல்ல, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவதினாலே நிகழ்கிறது. எனவே இதுபோன்ற பண்டிகைகள் அநேக தேவ ஊழியர்களால் ஞானமாக பயன்படுத்தப்பட்டு ஆத்ம மீட்பு பணி செய்யப்படுகிறது, வரவேற்கத்தக்கது. இருப்பினும் இளம் தலைமுறையினருக்கு இதன் அவசியத்தை அறிவுறுத்த தவறுவதால் கிறிஸ்தவம் தன் நிலையினை இழந்து தனித்தன்மையை இழக்க நேரிடலாம் என்பதால் வேத அறிவு இளம் தலைமுறைக்கு அவசியம் என்பதை வலியுறுத்துக.